சிவகங்கை பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட சங்கு தான். உஷாரோ எப்படி வளர்க்குது. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித் அ பிராண்ட் நியூ வீடியோ. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து 55 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி சிவகங்கை பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். சிவகங்கை பெட்டா அப்படின்னா சிவகங்கை ஹில்ஸ். ஸோ அந்த ட்ரெக்குக்கு தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். டோட்டலாக 4 பேர். அங்கே 2 பேர் போயிட்டுருக்கானுங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா கீழே உக்காண்ட்ருக்கான். ஸோ இது வர்றதுக்கு வழி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் நல்லா இருந்துச்சு நடக்கிறதுக்கு. ஸோ அதான் இது என்ன அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி வெளியில போகும்போது ராகவேந்திரா யாரா? ராகவேந்திரவா? அப்பா இந்த மகானோட அப்பா நக்கல்யா அவனுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு புள்ள வேணும், நல்ல புள்ள வேணும்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், சரி ஓகே அங்கே எங்கே போல எதனா கிடைச்சா எடுத்து வரலாங்க. ரோட்டில் போகும்போது குப்பை கட்டிட்டு வந்து ஒரு சவுண்ட் வந்துடுச்சு. என்னன்னு பார்த்தா இவன் ஐயோ என்னென்ன குரங்கு வேலை வந்து செஞ்சுருக்குது பாருங்க. அது ஸோ இந்த மலையோட பேர் பார்த்தீங்கன்னா சிவகங்கை அப்படின்னு வச்சுருக்காங்க. சிவகங்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மலையோட ஃபார்மேஷன் வந்துட்டு ஒரு மாதிரி லிங்கம் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறமா அங்கே மேலேருந்து ஒரு தண்ணி ஊற்று ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சிவனோட தலையிலேருந்து அந்த கங்கை வருது பார்த்திங்களா. ஸோ அதனால தான் வந்துட்டு சிவகங்கை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து 55 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. தும்கூர்லேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மலையோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1368 மீட்டர்ஸ் என்னவோ இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 4500 ஃபீட் கிட்டத்தட்ட. ஸோ வாக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிறதுக்கு 3 கிலோமீட்டர்ஸ், 3 to 3.2 கிலோமீட்டர்ஸ் என்னவோ வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ ஸ்டீப் ஏறணும், ஆனால் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாதி வழி, ஒரு 30% ஆஃப் த வே பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்குது ஸ்டெப்ஸ் ரொம்ப. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ட்ரெக்கிங் தான். இந்த மாதிரி வழி தான் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வழி தான். இந்த மாதிரி வழியில் போய் அங்கே பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும். ஸோ அந்த மேலேருந்து ஒரு ஊத்து இருக்குது தெரியுமா, அந்த வாட்டர் ஃபால்ஸ். ஆமாம், அது வந்து இப்படி தான் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. ஓ தெரியுதா? 1947ல வந்து நான் ஆறுமுக ராகவேந்திராவுங்க இந்த ஊத்துல தான் குளிச்சிருந்தோம். யார் பேரு? நான் ஆறுமுக ராகவேந்திரா. ஆறுமுக வந்து குருவர் அப்பா. ராகவேந்திரா இதோ இங்க இருக்கானே அவங்க அப்பா கூட நீ என்ன பண்ணிருந்த? அவங்க அப்பா நானு குரு அவங்க அப்பா வந்து கிளாஸ்மேட்ஸ். 1947ல நாங்க இங்க இருந்தா குளிச்சுன்னு இருந்தோம் இந்த தண்ணியில. மக்களே நாங்க மேல போலாம் வாங்க. தலைவரே அங்க பாரு, அங்க ஒருத்தன் பச்சை தேடின்னு போறான் பாரு கேமரால. பச்சை கிடைச்சுதா பை? யோ பச்சை கிடைச்சுதா? கண்ணதாசக்காரக்குடி சும்மாரா ஐயா புடிங்கிருச்சு, ஆண்டி புடிங்கிருச்சு, ஆண்டி புடிங்கிருச்சு, ஆண்டி புடிங்கிருச்சு, ஆண்டி. ஸோ நீங்கள்லாம் வரீங்க அப்படின்னா நான் ஒரு இடம் போடுறேன், ஒரு இடத்தோட ஃபோட்டோ இல்லை வீடியோ ஏதாவது ஒன்று போடுறேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் போங்க, ரைட் கட் பண்ணி வந்துடாது. இதோ அது இந்த ரூட்ல மட்டும் வந்துடாதீங்க. இப்போ இது தேவையா நம்மளுக்கு? வேணாம் போட்டு வரலாமா? எப்படி ஓதுச்சே ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சு. ஆறுமுகம் உங்க பையன் உங்களுக்கு இல்லை, இனிமே முடிஞ்சு. ஆமா வேத்து ஊத்துச்சு. அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்பு. எவ்வளோ பெரிய நந்தி இருக்குதுங்க அப்படின்னு. சரியான சைஸு.
நான் பக்கத்துல நிக்கிறேன், இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. என்னோட டபுள் த சைஸ், ட்ரிபிள் த விட்த். மணி சரியான இடம் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாரு. ஸோ இந்த நந்தி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ஒருத்தருக்குள்ள இது 3வது நந்தியா, ஒரு 3வது 2வது நந்தியா? இது 3வது நந்தி. இது என்ன ஸ்கல்ப்சர். இப்போ சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, சரியான சைஸு. சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். அதோ அங்கே தெரியுதா பீக்கு, அங்கே ஜனங்க இருக்காங்க பாருங்க. ஒரு செம்மையான ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று போடுறேன், என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இது வந்து பாருங்க சரியான வியூ. ஆனா நீங்க அந்த பக்கம் இருந்து வந்தாலும் இந்த வியூவை பார்க்க முடியாது. இந்த பக்கம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பான மலையில ஏறி வந்தாக்கா இந்த மாதிரி ஒரு டோபமைன் கிடைக்கும். செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏறி வந்தது. இங்க பாருங்க இங்க ஒருத்தன் குணா அந்த குணா கேஸ் படம் எது மஞ்சுமல் பாய்ஸ், அதுல காணாம போற பேர் என்னடா? சுபாஷ். அவன மாதிரியே இருக்கான். இப்பதான் அவன புதைக்குழியில இருந்து தூக்கி எடுத்து உட்கார வச்சோம் சுபாஷ். ஆனா இங்க வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட சங்குதான், பக்கா சங்குதான். இன்னைக்கு பால் நாளைக்கு மோர். இன்னைக்கு செத்த நாளைக்கு பால். சுபாஷே பானா போறாங்க. மாட்டேன் எவனோ ஒருத்தன் சுபாஷ் கத்தினிக்கிறான் பாரியா. சுபாஷ் இங்க ஏய் நீ வச்சிட்டு போயா குடிச்சு. வாவ் வாவ் வாவ். தாரி இதே ப்ரோ, தாரி இதே. we found the way dudes. இவிலல பண்ண என்ன விடு வரலப்பா. போடு. ஏய் ஹீரோ. Finally we made it. இப்படி வந்து இந்த பக்கம் வந்துட்டானே. நான் சொன்னல வழி இருக்குது அப்படின்னு. அங்க தாத்தால இது இஸ் ஐஸ்கிரீம். தாத்தா இஸ் ஐஸ்கிரீம். தாத்தா ஐஸ்கிரீம் இல்ல ப்ரோ. தாத்தா ஐஸ்கிரீம். இதான் கண்டென்ட் சாரி கிரண். ஃபைனலி ஜனங்க வர இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரெக் பண்ண எந்தூசியாசம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வேற இடத்துல தைரியம் இருந்துச்சுன்னா தாராளமா வரலாம். சொல்றேன் எது ரூட் இருக்கு அந்த ரூட்ல வாங்க, இந்த ரூட்ல வராதீங்க, அவ்வளவுதான். இதான் ரொம்ப டேஞ்சர். நான் இதுதான் பாத்தீங்கன்னா பீக்குன்னு நினைச்சேன். அந்த ஃபிளாக் தெரியுதுல, அதுதான் பீக் பாயிண்ட். ஃபைனலா இப்பதான் வந்துருச்சானோ. அத பாத்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது, புதுசா கட்டிருந்தா நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா இருக்குது சிலாலாம். கணபதி கோயிலா? அப்படியே திரும்பி அப்படி காட்டு.
ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ட்ரோன் ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு வ்ளாக் பண்ண முடியல. ஸோ இடமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தான் இருக்குது. இதிலே வந்துட்டு நிறைய பேர் கீழே வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் அதே வழியில் தான் மேலே போனோம். ஸோ ரொம்ப டிராஃபிக் ஜாமான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ சேஃப் கிடையாது வ்ளாக் பண்ணிவிட்டு மேலே இருந்து. ஸோ அதனால நான் உங்களுக்கு ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்து காட்டியிருக்கேன். ஸோ நான் மேலே வந்து போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். 6% 2% காலி பண்ணலாம். விஷ்ணு இந்த மாதிரி தான் இருக்குது ஏறத்துக்கு. கீழே இருக்குது அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பீக்குக்கு வர்றதுக்கு, இந்த பீக்குக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 to 2 kilometers இருக்கும். இதே மாதிரி ಒಂದು 40 minutes ಆಗಿರುತ್ತೆ ನಾತಕ್ಕೆ, கிட்டத்தட்ட 40 நிமிஷம். ஓகே, நான் மேலே போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஓய் 3 hours later. இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கீழே இருந்து 4600 அடி மேலே இருக்கும். ஃபைனலி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் அங்கே போயிடும். இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. சரியான ஈகலை வியூ. ட்ரோனில் கூட நான் இந்த மாதிரி ஒரு வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ட்ரோன்லேயே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் தான் நான் ஃப்ளை பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்துட்டு 4600 feet ப்ரோ. ஃபைனலி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க. சரியான எக்ஸாஸ்ட் எல்லாருக்கும் அவுட்டு. வாங்க போவோம். நான் பீக்குக்கு போயிட்டு ஒரு ட்ரோன் ஷாட் போட்டு முடிச்சிடுறேன். மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரே % தான் சார்ஜ் இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ட்ராவல் அண்ட் ஃபுட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கும் ஏதாச்சும் பிளேசஸ் இல்லை ஃபுட்ஸை நாங்கள் ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க, நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சைனிங் ஆஃப், see you all with another interesting video. Until then, it's bye from உங்கள் நண்பன் to Ketapila. Good day.